ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிமது ஹோம் கிராஃப்ட். அபிமது ஹோம் கிராஃப்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதே மாதிரி ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு ஹேர் பேண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இது ஈஸியான மெத்தட், ரொம்ப ஈஸி. அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிடணும். நாட் போட்டுக்கிட்டு இதில் 16 செயின் போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 செயின் போட்டிருக்கேன். இது நம்ம உள்ளன் த்ரெட்டு கடையில் கிடைக்கும். இது எலாஸ்டிக்கு. நம்ம சின்ன ரவுண்ட் எலாஸ்டிக்னு சொல்லி கேட்டாலே தருவாங்க. இது நீளமாகிட்டு இருக்கும். எனக்கு தேவைக்கு நான் கட் பண்ணி நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட 16 செயின் இப்படி இருக்குது. இதில் இந்த எலாஸ்டிக்கு இப்படி விடணும். இப்படி விட்டு ஃபஸ்ட்டு செயினில் விட்டு நம்ம லாக் பண்ணி விடணும். லாக் பண்ணிவிட்டோம். இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஹாஃப் க்ரோச்சட் தான் போட போகிறோம். இது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் சிங்கிள் க்ரோச்சட் போடனாலும் போடலாம். டபுள் க்ரோச்சட் போட்டால் ரொம்ப கேப் தெரியும். அதனால் சிங்கிள் க்ரோச்சட்டோ ஹாஃப் க்ரோச்சட்டோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் இதை போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே இது ஹாஃப் க்ரோச்சட்டு போட போகிறேன். இது ஃபுல்லாகவே இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோந்தான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக உள்ளது, ஈஸியாக முடியக்கூடிய ஹேர் பேண்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். நம்ம என்ன செய்யணும்னா, இதை லாஸ்ட்டாக விட்டு நம்ம ஸ்லிப் நாட் போடுவோம், அப்படி தானே. இது ரவுண்டு ஷேப்லேயே ஃபுல்லாக அதை சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக நான் ஸ்லிப் நாட் போட்டு முடிக்காமல் அடுத்த அந்த ஃபஸ்ட்டு செயின் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஹாஃப் க்ரோச்செட்டு, அதுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்புறம் தான் இது எந்த கேப்பும் தெரியாமல், அதாவது எதில் தொடங்கணும் எதில் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் நம்ம ஃபுல்லாக ரவுண்டு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம அதில் ஸ்லிப் நாட் போட்டு கட் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தொடங்கினது தெரியும். எதில் முடித்தோம், எப்படி எந்த இடத்துல தொடங்கணுங்கிற ஒரு சின்ன இது தெரியும். இது அப்படி எதுவுமே தெரியாமல் துணி மாதிரியே, துணியில் பண்ணின எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இது இருக்கும். அதுக்காக தான் ஸ்லிப் நாட் போட்டு முடிக்காமல் அப்படியே கண்டினியூவாக என்ன பாருங்கள். இனி இது இது நம்ம எதில் தொடங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அப்புறம் நம்ம மார்க்கர் வைக்கணுங்கிறது வேண்டாம். அடுத்த ஸ்டெப் நம்ம முடிக்கிறத அப்படியே நம்ம முடிக்காமல் ஸ்லிப் நாட் போட்டு முடிக்காமல் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி ரவுண்டு கிடச்சிட்டே நம்ம சுற்றி போட்டு வந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோந்தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், ரப்பர் இப்படி உள்ளே இருக்கும். இந்த மாதிரி இது மேலே வர சமயத்தில் உங்களுக்கே தெரியும். இப்படி சுற்றி கொண்டு வரக்கூடிய சமயத்தில் இப்படி திருங்கி வரும். என்ன பாருங்கள், இந்த மாதிரி திருங்கி வரும். இது என்ன செய்யணும்னா, இப்படி உள்ளோட விட்டு அப்படியே எடுத்துக்கிடுங்க. இப்படி எடுத்துட்டு மறுபடியும் போட ஆரம்பிக்கும். திருங்கி தான் வரும், பார்த்தீங்களா? திருங்கி தான் வரும். நம்ம இப்படி இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எலாஸ்டிக் இப்படி இழுத்து விட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் சுற்றி போட்டுட்டு வரணும். நான் பாருங்கள், இப்படி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ தூரம் எனக்கு போதும். கொஞ்சம் நூல் லென்த்தியாட்டு விட்டுட்டு கட் பண்ணணும். கொஞ்சம் லென்த்தியாக விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த நூலை உருவி எடுத்துருங்க. பண்ண பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு இருக்கும். இது இந்த எலாஸ்டிக்கு இப்படி விட்டு இந்த கேப்பில் விட்டு இப்படி இதை கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடையில சுருக்கங்கள் எதுவும் இல்லாத மாதிரி, அதாவது ரொம்ப திருங்கி இல்லாமல் இந்த சுருக்கம் இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இது இன்னும் மேலே போடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கி வரும். எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதோட நிப்பாட்டியிருக்கேன். இனி அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, இந்த லென்த்தை எடுத்தோம்ல, இந்த இதில் நம்ம இந்த ஊசியை கோர்த்துக்கணும்.
கோர்த்துக்கிட்டு இப்போ இந்த சைடு இப்படி இருக்கும் பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த சைடு ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் முடிக்கிறதும் ஓப்பனாக இருக்கும். இப்படி இந்த ரெண்டு சைடு இப்படி வச்சு நம்ம இதில் இந்த ஊசியை வச்சு இப்படி கோர்த்து வந்துக்கிட்டே இருக்கணும். தெரியாது, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கதே தெரியாது. அந்த அளவுக்கு என்ன பாருங்கள், இந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணணும். இது எப்பவும் போல் நாட் போட்டு கட் பண்ணிடலாம். ஹேர் பேண்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நூல் வாங்கி இதுமாதிரி செய்து வைக்கலாம். அழுக்கானாலும் வாஷ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.